நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் சிறைச்சாலை உள்ளேயும் வெளியேயும் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது போலீஸ் விசேட அதிரடி படையினரும் சிறைச்சாலை வளாகத்திற்குள் நுழைந்து மோதல் நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலர் உடல்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் குழுவொன்று இன்று காலை திட்டமிட்டபடி நடத்திய தாக்குதலினாலேயே இந்த மோதல் வெடித்துள்ளதுடன் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினருக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவும் நேரிட்டது. நேற்று சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை நள்ளிரவளவில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த பின்னணியிலேயே இன்று காலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சுமார் 1800க்கும் அதிகமான குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியலில் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 கைதிகள் குழுக்களுக்கிடையில் நேற்று பிற்பகல் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 34 பேர் காயமடைந்தனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்தமை காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பின்னர் சிறைச்சாலையின் பெண் மற்றும் ஆண் கைதிகள் சிலர் அதன் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தின் போது கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் அங்கிருந்து கீழே விழுந்த 4 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சூழலை கட்டுப்படுத்த நேற்றிரவு போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். சிறைச்சாலைக்குள் வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் அங்குள்ள சிறைச்சாலை வைத்தியசாலையை உடைத்து மருந்துகளை கொள்ளையடித்துள்ளதாக அதன் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அங்கிருந்த உடற்பயிற்சி கூடத்தின் கதவுகளை உடைத்து அங்குள்ள இரும்பு தாடிகளையும் வன்முறை செயல்பாடுகளுக்காக அவர்கள் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட சூழலில் கைதிகள் ஆயுதங்களை கவர்ந்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவிலேயே ஆயுத களஞ்சியத்தில் இருந்த துப்பாக்கிகளை அங்கிருந்து அகற்றியுள்ளனர். இன்று அதிகாலை அமைதியாக இருந்த கைதிகள் காலையில் மீண்டும் திட்டமிட்டபடி சிறைச்சாலை அதிகாரிகளை மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கி அவர்களின் அலைபேசிகளை பறித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகளின் கடுமையான சிறை கட்டுப்பாட்டு நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இந்த மோதல் ஏற்பட்ட சிறைச்சாலையில் பல்வேறு குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த மோதலை சிறை தண்டனை அனுபவித்து வரும் கட்டுவெல் லேகம சுரேஷ் என்பவரை வழி நடத்தியதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இவர் ஹெகல் பத்திர பத்மே என்பவரின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். கூறிய ஆயுதங்களால் தாக்குதல், கொள்ளை சம்பவங்கள், போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது உள்ளன. 2016ஆம் ஆண்டு நரம்பெல பகுதியில் உள்ள விகாரையொன்றில் பிக்கு ஒருவரையும் அவரது உதவியாளரையும் தாக்கி கட்டி வைத்து தூபிக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டிலும் இவர் மீது வழக்கு உள்ளது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இவர் தற்பொழுது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.